பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த தங்கமயில வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இங்க சரவணன் பார்த்தா ஆதார் கார்டு உண்மை தெரிஞ்சதுல இருந்து வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள வந்து பார்த்தா கப்பு சிப்புன்னு அமைதியா பயங்கரமான கோவத்தோட உட்காந்துருக்காரு. அப்பதான் பார்த்தா தங்கமயில ரூமுக்குள்ள வருது. என்ன ஒரு மாதிரியா இருக்காரு, என்னாச்சு? இப்படி இவர் இருக்க மாட்டாரே, முகமெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியா வாடி போயிருக்கு, என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பார்த்தா சரவணன் பக்கத்துல வந்து, மாமா என்ன மாமா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்கவும் சரவணன் அமைதியாவே இருக்காரு. என்ன மாமா என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணனுடைய தோல் மேல பார்த்தா தங்கமயில் கை வைக்கவும் பட்டுன்னு பார்த்தா இங்க சரவணன் கையை தட்டி விடுறாரு. ஏன் மாமா ஏன் இப்படி என்னமோ எரிஞ்செரிஞ்சு விழுறீங்க, ஏதோ வேண்டாத ஒருத்தவங்க தொட்ட மாதிரி இப்படி கையை தட்டி விடுறீங்க, என்ன மாமா என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கமயிலுக்கு பார்த்தா பொசுக்குன்னு கோவம் வந்து சரவணனை பார்த்து கேள்வி கேட்கவும், என்னடி என்ன பண்ண சொல்ற பையனைய, என்ன நீ கேட்டதும் வாடியம்மா வான்னு சொல்லி உனைய மடியில தூக்கி வச்சு கொஞ்சணுமா நானு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும், நீங்க என்னைய கொஞ்சம்லாம் ஒன்றும் வேணாம், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லி என்கிட்ட முகம் கொடுத்து அன்பா ஆறுதலா 2 வார்த்தை பேசுனா மட்டும் போதும், இப்படி எதுக்கு எடுத்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு என் மேல எரிஞ்சு விழுகிறத முதல்ல நிறுத்துங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லவும், என்னை விட வயசுல 2 வருஷம் மூத்த அக்கா அவங்க கிட்ட என்ன பேசுறது நானு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும் தங்கமயிலுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. என்ன சொன்னீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்கவும், ஏன் உனக்கு எதுவுமே தெரியாதோ, அப்படி எப்படி நீனு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி முகத்தை உன்னால எப்படி இப்படி வச்சிருக்க முடியுது, என்னை விட வயசுல 2 வருஷம் மூத்தவ தானடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்கவும், அது வந்து மாமா மாமா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தங்கமயில் கேட்கவும், அப்ப இதுக்கு பேர் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பார்த்தா ஆதார் கார்டை காட்டுறாரு. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தங்கமயில் திணறவும், என்னடி இதுக்கும் ஏதாவது ஒரு கதை வச்சிருக்கியா சொல்லு, அதையும் கேட்கிறேன்டி நானு, என் நெத்தியில தான் எழுதி ஒட்டியிருக்கே இழிச்சவா ஏன் அப்படின்னு சொல்லுடி, இந்த ஆதார் கார்டுக்கும் ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்கவும், அது வந்து மாமா என்ன இதுல போட்டிருக்கிற வருஷம் தப்பானது மாமா அப்படின்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லுவோம். ஐயோ அப்படிலாம் இல்லை மாமா, இந்த ஆதார் கார்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்கவும், வேற யாரும் கொடுக்கலடி, உன் அப்பன் தான் கொடுத்தான், உன் அப்பங்கிட்ட போயிட்டு சும்மா உன்னை எங்கேயோ கூட்டிட்டு போகணும், அங்கே ஆதார் கார்டு கேட்குறாங்கன்னு தான் சொன்னேன், உடனே பாக்கெட்ல இருந்து ஆதார் கார்டு எடுத்து கொடுத்துட்டாரு, நீ தான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறியடி, அதனால உங்க அப்பங்கிட்ட இருந்து வாங்கிட்டேன், உன்னுடைய லட்சணமும் தெரிஞ்சு போச்சு, என்னை விட நீ வயசுல கம்மியானவ, என்னை விட வயசுல நீ கம்மியானவனு அடிக்கடி அழுத்தி அழுத்தி சொன்ன பாத்தியா, அதுலயே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துதான் உங்ககிட்ட ஆதார் கார்டை துருவி கேட்டேன், ஆனா நீ கொடுக்காம சாதிக்கும் போது மொத்தமாவே உறுதி பண்ணிட்டே அதுல ஏதோ குட்டிகள்டா வேலை பண்ணிருக்கேன்னு உங்க அப்பங்கிட்ட கேட்டதுல தெரிஞ்சு போச்சு உண்மை, இனிமேல் உன் கூட என்னால வாழ முடியாது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து நோட்டீஸை பார்த்தா சரவணன் நீட்டவும், என்ன மாமா இது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்கவும், விவாகரத்து நோட்டீஸ், இந்த விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லவும் இங்க தங்கமயிலுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியாகி கதறி பார்த்தா தங்கமயில் அழுதுகிட்டு இருக்கு.